ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஷார்ட் ட்ரிப் தான், ஒன் டே ட்ரிப்பு. மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் கேமரா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பட் அது வாய்ஸ் தனியாக தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஹோப் யூ என்ஜாய்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளம்பிட்டோம். இங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோவில் வரைக்கும் போட்டிருக்கேன். கரெக்டாக 4.5 hours ட்ராவல் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகேண்ணா. எதுண்ணா? அதில் இல்லைண்ணா, இனிமேல் தான். இப்போதைக்கு விஷ் லிஸ்ட் மட்டும் வச்சுருக்கு. ஆமாம், சரி வரேண்ணா. இது பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சிப்பாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வஞ்சிப்பாளையத்துலேருந்து பல்லடத்துலேருந்து தான் நம்ம போகணும். பல்லடம் இன்னொரு 21 கிலோமீட்ரு ஸ்ட்ரைட்டாக போனால். இப்போ மங்களம் ரீச் ஆகிட்டோம். இப்போ அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். இதில் நம்ம வந்து ஈஸியாக டேங்க் ஃபுல் பண்ணிடுங்கன்னு சொல்லிடலாம், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மொத்தமாகவே 5.3 லிட்டரு தான். பார்த்தீங்க அப்படின்னா பல்லடம் ரீச் ஆகிட்டோம். அது ரெக்கார்டிங்கில் வந்து என் வாய்ஸ் எப்போவுமே அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி தான் இருக்கும். நேரில் எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்கும், ரெக்கார்டிங்கில் வந்து ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்கும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய பேர்த்துட்டு கேட்டிருக்கேன், ஆனால் அவங்க வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்து இதெல்லாம் நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெக்கார்டிங்லேயே இருக்கும். யாரும் நேற்று செக் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மீனாட்சி அம்மன் கோவில் வரைக்கும் தான் மேப் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா 199 வருது. அது மோட்டர் சைக்கிள் போட்டால் 191 192 சம்திங் ஏதோ காமிச்சுது. இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வாட்டர் கேனும் ஒன்று கேரி பண்ணியிருக்கேன். அடுத்த இதில் எங்கேயாவது பெட்ரோல் அடிக்கும்போது அப்படி வந்து அது ஃபில் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம கட் பண்ணி போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைட்டில் தான் கட் பண்ணி போகிறோம், ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம். இப்போ தாராபுரம் அந்த இதில் தாராபுரம் பல்லடம் ஜங்ஷன் நினைக்கிறேன். நம்ம இதுலேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸ் சர்வீஸ் ரோடு. மதுரையில் வந்து இன்னும் 2-3 இடம் பார்த்தேன். இப்போ நாயகர் மஹால் அங்கேயும் போகணும். முடிஞ்சால் டைம் இருந்தால் போயிட்டு வந்துடலாம். இது ஷார்ட் ட்ரிப் மாதிரி தான், ஒன் டே ட்ரிப்பு, ஸ்டேலாம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஒட்டச்சத்திரம் அவுட்டர் பைபாஸ் ரோடு. இப்போ வின் நாய்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதை நான் மைக் போல ஹெட்ஃபோன் தான் போட்டிருக்கேன். ஏதோ கால் வந்தால் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு எந்தளவுக்கு வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு தெரியல. அப்படி வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னா நான் மைக்கில் தான் திரும்ப வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். அதிகமாக விளாக் எடுக்காததுனால எனக்கு அந்த ஒரு ஃப்ளோவில் பேசுகிறதுக்கு வரதில்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த மதுரை அந்த ரோடு போகிற ஜங்ஷன் வரும்.
இந்த ஒரு வியூ செமையான ஒரு வியூ, 2 சைடும் பச்சை பசேல்னு. ஆப்போசிட்டில் வந்து மலை, மேலே மேகமும் செம கிளியராக இருந்தது. செமையான ஒரு கிளைமேட்டு. கிராமம், ரோடு எல்லாமே சூப்பராக இருந்தது. அது பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே இது தென்னை மரம் அப்படி தான் பச்சை பசேலுன்னு தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மதுரை வந்துடும். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாசக்கார உருவான மதுரை ரீச் ஆகிட்டோம். இப்போ இந்த ரவுண்டானாலேருந்து நம்ம ரைட் எடுக்கணும். லெஃப்ட் சைட்லேயே போகலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரைட் சைட் போனால் ஒரு பிரிட்ஜு கிராஸ் பண்ணி போகலாம், அங்கே வைகை ரிவர் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிரிட்ஜ் ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த வைகை ரிவருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது வியூ. இது காலையில் வந்திருந்தோம் அப்படின்னா சன்ரைஸ் சூப்பராக இருந்திருக்கும். இங்கேருந்து ஸ்ட்ரைட் போகணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். ஃப்ரீ லெஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. அது வீக் டேஸ்லேயே கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து திரும்ப ஒரு ரைட் எடுக்கணும். இப்போ நம்ம இதுலேருந்து நேராக போயிட்டு இருந்தால் ஒரு பிரிட்ஜு வரும். பிரிட்ஜ்லேருந்து நம்ம திரும்ப ஒரு லெஃப்ட் எடுக்கணும். வெயில் ஓரளவுக்கு இருந்தது, ரொம்ப அதிகமாகவும் இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டோம். பிரிட்ஜிலேருந்து திரும்ப ஒரு லெஃப்ட் எடுக்கணும். இந்த லெஃப்ட் இல்லை, அதுக்கு அடுத்த லெஃப்ட்டு. இப்போ இதுலேருந்து
கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். நம்ம இந்த லெஃப்ட் எடுத்து போயிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிக்னல்லேருந்து ஸ்ட்ரைட் போய் அப்புறம் ஒரு லெஃப்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதுலேருந்து போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுக்கணும். நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் ரீச் ஆகிறதுக்கு. இந்த இடத்துல தான் கொஞ்சம் டிராஃபிக் அதிகம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் எடுக்கணும். இது நைட் டைம் வந்திருந்தால் என்ன பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்திருக்கு நினைக்கிறேன். ஏன்னா 2 சைடுமே கடைகள் தான் அதிகம், கடைகள் தான் இருந்துச்சு. கடைகள் எல்லாமே கோயில் சுற்றி தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் போக வேண்டியது இருந்தது, எங்கேயும் நிறுத்தாமல். ஏன்னா அது 12:30 அப்படி வந்து கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப 4 o'clock என்னது ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இதுலேருந்து ஸ்ட்ரைட் போகணும். வெயில் ஹீட்டு தான் பயங்கரமாக இருந்தது. ஹெல்மெட்லாம் அப்படியே ஒரு ஸ்வெட்டிங்கு இந்த வெயில் இதனால். இப்போ நம்ம இதுலேருந்து ரைட் எடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் எந்த வழியாக போகிறது அப்படிங்கிறது. சரி மேப் வழியாகவே போயிடும் அப்படிங்கிற மாதிரியே முடிவு பண்ணிவிட்டு போயிட்டோம். அது உள்ளே போயிட்டே இருந்தது, அந்த கோவில் சுற்றி போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் சரி அதிலே ஃபாலோ பண்ணி போய்க்கலான்னு போயாச்சு. டவுட்லேயே தான் இருந்தது இப்போ இது மேப் கரெக்டாக தான் காமிக்குதா அப்படிங்கிறது. சரி அதே ஃபாலோ பண்ணி போயிட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு சின்ன சந்தாட்டம் அதில் போகிற மாதிரி மேப் சொல்லிகிட்டு இருந்தது. அப்புறம் சரின்ட்டு அங்கே லெஃப்ட் எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த வர லெஃப்ட்டில் தான் நம்ம உள்ளே போகணும். இந்த லெஃப்ட்டு தான். நான் ஃபஸ்ட்டு இது கரெக்டாக தான் இருக்கான்னு தெரியாமல் நின்றுட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா அங்கே கோயில் கோபுரம் தெரிஞ்சுது. சரி 2 வீலரு இங்கே தான் பார்க்கிங் பண்ண மாட்டேருக்குன்ட்டு சரின்னு உள்ளே போயிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்தாட்டு தான் இருந்தது, ஃபுல்லாக அத்தனை 2 வீலர்ஸ் இருந்தது. சரி அப்படியே அந்த எண்டுக்கே போயிட்டு அங்கே நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் உள்ளே போயிட்டேன். ஏன்னா அப்புறம் இங்கே நிறுத்திட்டு அங்கேருந்து திரும்ப நடக்கணும், அப்புறம் எங்கே விட்டோம்னு தெரியாது. அதனால் அந்த கோயில்கிட்டே நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போயாச்சு. கொஞ்சம் இடைஞ்சல் தான் உள்ளே,
ஏன்னா ஃபுல்லாக டூ வீலர் தான். அப்புறம் அவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க உள்ளே நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு. உள்ளே நிறுத்தியாச்சு. போயிட்டு கோயில்கிட்டே வந்து நிறுத்திட்டேன். நான் அப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு சரின்ட்டு அங்கேயும் நிறுத்திட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் உள்ள வந்து மொபைலு எதுவுமே அலௌடு கிடையாது. அதனால் உள்ள எதுவும் எடுத்துகிட்டு போகல. என்னோட வயசு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மதுரை நாயக்கர் மஹால். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை நாயக்கர் மஹால் தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பக்கம் தான், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ள தான் வந்திருக்கோம். 2 கிலோமீட்டர் வந்திருக்காது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே அந்த ஒரு கடை வீதிங்கிற மாதிரி தான். இதில் கடை வீதி தான் ஃபுல்லாகவே. இதுலேருந்து நம்ம ரைட் எடுக்கணும். நான் போட்ட ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்து மாதிரி, அதில் கடைவீதி சந்தில் அங்கே போய் கூட்டிகிட்டு போயிடுச்சு. நான் அதில் நம்ம லெஃப்ட் எடுத்து போய் திரும்ப ஒரு ரைட் எடுத்துருந்தாலும் வந்திருக்கும் போல், எனக்கு தெரியல. அது பெரிய ரோடாகவே இருந்திருக்க மாட்டிருக்கு, எனக்கு அது தெரியல. நான் மேப்பில் போட்டு பார்த்தேன். அப்புறம் திரும்ப நிறுத்தி மேப்பு செக் பண்ணேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தான் காமிச்சிது. சரின்ட்டு உள்ளே செக் பண்ண வேறு ரூட்டாக தான் இருக்காங்க. சரி இதிலே காமிச்சதுன்னு நான் கிளம்பிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் நின்றுட்டு இருந்தது நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். இது ஒரு கடைவீதி சந்து மாதிரி தான் உள்ளே போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த உள்ளே என்ட்ரு ஆகிறப்பவே அந்த நாயக்கர் மஹாலோட அந்த மேலே அந்த கோபுரமாட்டா இருக்க அந்த இது தெரிஞ்சுது. அது இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே தெரிய ஆரம்பிச்சுது உள்ளே போயிட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் வந்து போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே மெயின் ரோடே இருந்திருக்கு. ஆனால் அது மேப்பில் எனக்கு அது காமிக்கலாம். இதே ஷார்ட் ரூட் மாதிரி காமிச்சது. சரி நான் இதிலே வந்துட்டேன், வேறு யார்ட்டையும் கேட்கவும் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை நாயக்கர் மஹால் ரீச் ஆகிட்டோம். இப்போ உள்ளே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டை எடுத்துகிட்டு அப்போ நம்ம உள்ளே போயிக்கலாம். நம்ம இப்போ வீடியோ எடுக்கணும்னு தனியாக 30 rupees கட்டணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருமலை நாயக்கர் மஹால் இப்போ என்ட்ராகி டிக்கெட் கவுண்டர் போயிட்டுருக்கோம். வயசு இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமலை நாயக்கர் மஹாலில். ஈவினிங்னா லைட் ஷோ அதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு. நம்ம ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்க முடியாது. 1 day ட்ரிப் பிளான் பண்ணி தான் வந்திருக்கு. அப்படின்னா மேலே தான் டிசைன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. நாயக்கர் மஹால் பார்த்ததுக்கப்புறமா நம்ம ஜிகர்தண்டா சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.